இன்றைக்கி பால் கேக் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பால் எடுத்துருக்கேன். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. லெமன், வினிகர் நீங்கள் இதில் 3ல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் திரிஞ்சிரும். பால் நல்லா இந்த அளவுக்கு திரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா திரிஞ்சு வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அது மேலே இது மாதிரி ஒரு வடித்தட்டி வச்சுக்கலாம். நம்ம காய்ச்சின பாலை இந்த வடித்தட்டியில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வடித்து எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 டைம் தண்ணி ஊற்றி நல்லா இதை சுத்தமாக கழிஞ்சி எடுத்துக்கோங்க. வினிகர் சேர்த்தாலும் லெமன் சேர்த்தாலும் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் இது கழிஞ்சி எடுக்கிறது. நான் இன்றைக்கி தயிர் தான் சேர்த்தேன். இருந்தாலும் இதை நல்லா சுத்தமாக கழிஞ்சி எடுத்துக்கோங்க. கீழே ஒரு தட்டு வச்சுட்டு மேலே ஒரு காட்டன் துணி சேர்த்துக்கலாம். நம்ம சுத்தம் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா டைட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. இதை அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது வரைக்கும் நல்லா காயட்டும். பால் நல்லா திக்கானதும் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இதை நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலில் இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. 2 நிமிஷத்தில் நல்லா திக்காக ஆகிடும். பாருங்கள், இது நல்லா திக்காக ஆயிடுச்சு. இது கடாயில் ஒட்டாமல் வரணும். இது மாதிரி ஒரு தட்டில் எண்ணெய், நெய் எது வேணாலும் தடவி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை எடுத்து இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதை நல்லா இப்போ சமன் பண்ணிக்கலாம். இதை நல்லா சமன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும். இது நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பரான பால் கேக் ரெடி. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.